ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து கெனல் ஆரம்பித்து அதுக்கப்புறமா எங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுல இருந்து எங்களுக்கு வேறு நிறைய கமெண்ட் என்னென்னா, உங்கள் டாகோட ப்ரெக்னென்சி வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய கமெண்டாகவும் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜாகவும் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால எங்கள் டாகோட லாஸ்ட் ப்ரெக்னென்சி வீடியோவை வந்து போட்டிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டாகோட ஹீட் சைக்கிள் வந்து எப்படி இருக்கும், ஹீட்டுக்கு வராத டாகை எப்படி ஹீட்டுக்கு கொண்டு வரணும், எந்த டைமில் மீட் பண்ணணும், இதை பற்றி 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாகு பார்த்தீங்கன்னா இது மேட்டிங் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு 58 டேஸ் ஆன டாகு. சிம்பிளாக இந்த டாகை பற்றி சொல்லணும்னா இதுதான் எங்கள் டாக் லிண்டா. நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு ஃபீமேல் லேப்ரடார். எங்ககிட்ட வந்து மேல் டாகும் இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் மேட் பண்ணுவோம். இதோட ஃபஸ்ட் இயரில் வந்து நாங்கள் மேட்டிங் பண்ணலை, அதாவது ஃபஸ்ட்டு ஹீட்டை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். எவ்ரி இயர் 1 டைம் மட்டும்தான் நாங்கள் வந்து மேட் பண்ணுவோம், அதாவது ஒரு ஹீட்டை ஸ்கிப் பண்ணி தான் வந்து மேட் பண்ணுவோம். அதுதான் டாகோட ஹெல்த்துக்கும் நல்லது, அது போடுற குட்டிகளுக்கும் ரொம்பவே நல்லது. டாகோட ஹீட் சைக்கிளை பற்றி சொல்லணும்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஹீட் சைக்கிள் வந்து இருக்கும். ஹீட் ஸ்டார்ட் ஆன நாளில் இருந்து ப்ளீடிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதம் வந்து டாக் வந்து ஹீட்டுக்கு வருதுன்னா அதுக்கு முந்தின மாதம் டாகோட கேஜில் வந்து நார்மலை விட அதிகமாகவே வந்து முடி கிடக்கும். அப்போவே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடணும், இன்னும் 10 to 15 டேஸில் இருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து டாக் வந்து ஹீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு. டாகோட பேக் வந்து பல்ஜாக தெரியும் அண்ட் ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா EVN 400 டேப்லெட் வந்து கொடுப்போம், ப்ளஸ் ஒரு டிவார்மிங் டேப்லெட் வந்து கொடுத்துருவோம். ப்ளீடிங் ஃபுல்லாக முடிகிறதுக்கு வந்து 8 to 10 டேஸ் வரை ஆகும். எங்கள் டாகுக்கு 9 டேஸில் வந்து ப்ளீடிங் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிரும். இந்த டைமில் வந்து பேக் வந்து ரொம்பவே பல்ஜாக தெரியும். இது வந்து மேட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும். நாங்கள் கெனல் வச்சுருக்கிறதால எங்களுக்கு கரெக்டான மேட்டிங் டைம் பற்றி தெரியும். சிட்டியில் இருக்கிறவங்க பர்ஃபெக்டான மேட்டிங் டைமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்லது. அவங்க மேட்டிங் டேட்டு பற்றி கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கு இதை பற்றி தெரியும், அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு 3 வாட்டி வந்து மேட் பண்ண விடுவோம். ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக மேட் பண்ண வந்து ஒரு 2 மேட்டிங்கை வந்து போதுமானது, ஆனால் நாங்கள் வந்து ஒரு 3 வாட்டி வந்து மேட் பண்ண விடுவோம். எப்போ மேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஹீட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆன 10th டே மார்னிங், 11th டே வந்து பண்ண மாட்டோம், 12th டே மார்னிங், 13th டே பண்ண மாட்டோம், அடுத்தது 14th டே மார்னிங், இப்படி வந்து 3 வாட்டி வந்து மேட் பண்ண விடுவோம். ஒன்ஸ் வந்து மேட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆன அப்புறமா வந்து EVN 400 டேப்லெட்டை மாற்றி EVN 600 டேப்லெட் வந்து கொடுப்போம். ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 3 மேட்டிங் முடிஞ்ச அப்புறமா மேல் டாகுக்கு கூட மேட் பண்ண விடக்கூடாது. இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. தனியாக டாகை வெளியில் கெட்டி போடுறத விட டாகை வந்து கேஜில் போடுறது நல்லது. ஏன்னா வந்து நிறைய டாக்ஸ் வந்து கெட்டி போடுறதால வந்து நல்லா துள்ளி குதிக்கும். இது வந்து வயிற்றில் இருக்க பப்பீஸ்க்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து டாகை வந்து கேஜில் போடுறது நல்லது. அப்போ தான் டாக் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும். இந்த டைமில் வந்து பாயில் பண்ணாத ஃபுட்டோ அல்லது ஹாஃப் பாயில் பண்ண ஃபுட்டோ எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது. பச்சை முட்டையாக கொடுக்காம நல்லா பாயில் பண்ண முட்டையாக கொடுக்கறது நல்லது. தயிர் சாதம், ஃபிஷ்ஷு, மீட்டு இதெல்லாம் வந்து ரொட்டீன் பேஸில் கொடுங்க. இதெல்லாம் டாகோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. நிறைய வாட்டர் வைங்க, அடிக்கடி வந்து வாட்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி டைமில் நாங்கள் வந்து டாகுக்கு எந்த மெடிசனும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. டிக்ஸுக்கு உள்ள மெடிசனும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. டிக்ஸுக்குள்ள மெடிசனாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாச்சும் மெடிசனாக இருந்தாலும் இதை ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணலாம்னு மெடிசன் கவரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் எங்கள் சஜஷன் என்னென்னா, இந்த 2 மாதத்துக்கும் நீங்கள் எந்த மெடிசனுமே கொடுக்க வேணாம். நாங்கள் கொடுக்குறதில்ல, அதான் உங்களுக்கும் சொல்கிறோம். நீங்களும் இந்த 2 மாதத்துக்கு மட்டும் டாகுக்கு எந்த மெடிசனும் கொடுக்காதீங்க. இன்கேஸ் உங்கள் டாகுக்கு லாஸ்ட் ஹீட் வந்து சைலண்ட் ஹீட்டாக இருந்தாலோ அல்லது பப்பீஸ் வந்து பிறந்திருந்தாலோ நாங்கள் சொல்கிற டேப்லெட்டை வந்து கொடுங்க. இப்படிப்பட்ட ப்ராப்ளம் உங்கள் டாகுக்கு இல்லாட்டி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் எந்த டேப்லெட்டும் கொடுக்க தேவை கிடையாது. இல்லை எங்கள் டாகுக்கு இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்கிற இந்த 2 டேப்லெட்டையும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டேப்லெட் என்னென்னா ரொசலின் 500. இமேஜ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து டாக் வந்து ஹீட்டுக்கு வந்ததில் வந்து ஒரு நாளைக்கு 1 வச்சு 10 டேஸ் வந்து கொடுக்கணும். செகண்ட் டேப்லெட் வந்து சிஸ்டன் 200. இந்த இமேஜும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து மேட் பண்ணி முடிஞ்சு 1 வீக்குக்கு அப்புறமா
1 வீக் மட்டும் கொடுக்கணும். இந்த டேப்லெட் வந்து எடுக்கிறதால டாகுக்கும் டாகோட வயிற்றில் வளர்கிற குட்டிக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து EVN 600 டேப்லெட் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். டேப்லெட் கொடுத்து ஒரு 57 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. எங்கள் டாக் வந்து எங்கள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். அதனால் எந்த ப்ராப்ளமும் இதுவரை வந்து வந்ததில்லை. இனி என்ன தெரிஞ்சுக்கணும்னா டாக் எப்போ குட்டி போடும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து அது என்ன சைஸ் டாக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எங்ககிட்ட இருக்கிறது மீடியம் சைஸ் டாகு. இது வந்து மீடியம் சைஸ் டாக் வந்து 58லேருந்து 65 டேஸ்க்குள்ளாடி வந்து ஷுவராக வந்து குட்டி போட்டுரும். எங்கள் டாக் வந்து ஒரு 58 டேஸில் வந்து குட்டி போட்டிருக்கு. நாங்கள் பார்த்த வர எங்ககிட்ட இருக்க டாக்ஸ் மற்ற டாக்ஸ் வந்து 58லேருந்து 61 டேஸ்க்குள்ளாடி வந்து குட்டி போட்டுரும். டாகோட வயத்தில் வந்து பப்பீஸ் இருக்கான்னு மேட் பண்ணி 1 மந்த் கழிஞ்சாப்புலையே வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். வயிறு வந்து கொஞ்சம் தாழ்ந்துருக்கும், அதோட காம்பு பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்படி இருந்தாலே டாகோட வயத்தில் பப்பீஸ் இருக்கிறதுன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அட்வான்ஸாக என்ன ஸ்கேன் பண்ணி வேற தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பப்பீஸ் இருக்குன்னு வரைக்கும் பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் ஸ்கேன் பண்ணி ஒன்றும் பார்க்குறது கிடையாது. சிம்டம்ஸை வச்சு தான் வந்து பீஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட கேர் எடுத்து பார்த்துப்போம். கொஞ்சம் அதிகமாகவே ஃபுட்டு வைப்போம். அடுத்தது மதர் டாக் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வந்து பார்த்துப்போம். இப்போ ஃபுல்லாக கேஜிலேயே வச்சுருந்தாலுமே சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி அல்லது சாப்பாடு வச்சா அப்புறமா அப்படி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 முறையாவது வந்து வெளியில் விடுவோம். அதுக்கு கூட கொஞ்சம் நேரம் இருந்தோ அதை கேர் பண்ணி பார்த்துப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் வந்து டாக் சக்ஸஸ்ஃபுல்லாக மேட் பண்ண அப்புறமா அதை வேறு கேஜில் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது வந்து டாகுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். சிலர் வந்து மேட் பண்ண அப்புறமா வந்து டாகை குளிக்க வைக்கலாம்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஏன் குளிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, நாம் சோப்பு ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கும்போது வயிற்று பகுதியில் வந்து தெரியாமல் அழுத்தி பிடிக்க வந்து அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் குளிக்க வைக்கும்போது அது உடம்பை வந்து ஷேக் பண்ணும். இது வந்து வயிற்றில் இருக்க பப்பீஸ்க்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த ரீசனுக்காகத்தான் வந்து டாகை வந்து குளிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களால் டாகை கரெக்டாக கேர் எடுத்து குளிக்க வைக்க முடிஞ்சிச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை என்னால் முடியாது, என்னோட டாக் வந்து குளிக்கும்போது நல்லா துள்ளி குதிச்சு விளையாடும் அப்படின்னா டாகுக்கு குடிக்க நிறைய தண்ணி கொடுங்க. டாகோட உடம்பை கூலாக வைக்கிற மாதிரி நிறையவே தண்ணி கொடுங்க. அப்போது 2 மாதத்துக்கு குளிக்க வைக்காட்டியும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. குட்டி போடுறனால நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, குட்டி போடுற நாள் அன்னைக்கு கொஞ்சமாக தான் பேருக்கு சாப்பிடும். இப்போ நைட்டு குட்டி போடுதுன்னா நைட்டு ஒன்றுமே சாப்பிடாது, நைட் ஃபுல்லாக சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். எங்கள் டாக் வந்து நைட்டு ஃபுட் எடுக்கலை, அதனால நைட் எப்படியும் குட்டி போடும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நைட்டு 9 மணி போலேயே வந்து குட்டி போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டோட்டலாக 9 பப்பீஸ் உண்டு. லாஸ்ட் பப்பி வந்து போடும்போது டைம் வந்து 2:30, அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போது மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் வந்து குட்டி போடுற பிளேஸை வந்து அதுதான் சூஸ் பண்ணும். தரை வந்து மண் தரையாக இருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு குண்டு தோண்டி குட்டி போடுறதுக்கான பிளேஸை வந்து அதை ரெடி பண்ணி வைக்கும். இது டாகோட நேச்சர். ஆனால் எங்கள் டாகோட தரை வந்து டைல்ஸு, அதனால தரையை பிராண்டிட்டு சும்மா விட்டுடுச்சு. பாவம் எங்கள் டாக் வந்து குட்டி போடும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. பப்பீஸை எடுக்கும்போது நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில டாக்ஸ் வந்து பப்பீஸ் கிட்ட நம்மளை அலோவ் பண்ணாது. ஆனால் எங்கள் டாக் அப்படி இல்லை. குட்டி போடும்போது நாங்கள் அது பக்கத்துலேயே தான் இருப்போம். பெரும்பாலும் குட்டி போட்டதும் டாக் வந்து பப்பீஸை நீட்டாக நல்லா நக்கி தொடச்சி எடுத்துரும். சில நேரம் வந்து தொடர்ந்து குட்டி போடுறதால டாக் வந்து டயர்டாக இருக்கும். அப்போது நாங்களே பப்பீஸ் மேலே இருக்க அந்த பையை பிச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவோம். டாக் வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அதுவே அதோட பப்பீஸை நல்லா பார்த்துக்கும். நம்மளோட ஹெல்ப் வந்து அதுக்கு தேவை இருக்காது. குட்டி போட்டு அடுத்த நாள் வந்து டாகை கண்டிப்பாக குளிக்க வைக்கணும். நீங்கள் 2 மந்தாக குளிக்க வைக்காமல் இருந்தால் நிறைய நேரம் தேய்ச்சி குளிக்க வைங்க. வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்க வைக்கிறது நல்லது. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து ஃபுட்டு. குட்டி போட்ட அப்புறமா நாங்கள் வந்து ராயல் கேனினில் மதர் ஃபுட்டு தான் கொடுப்போம். பப்பீஸ்க்கு வந்து 20 டேஸ்க்கு மதர் ஃபீடிங் மட்டும்தான். இந்த டைமில் வந்து மதர் டாகுக்கு நல்ல ஃபுட்டாக ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுப்போம். நாங்கள் அதிகமாக ஃபிஷ் தான் வந்து கொடுப்போம். அப்போ தான் மில்க் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 20 டேஸ் வரைக்குமே பப்பீஸ்க்கு மில்க் மட்டும்தான். அதுக்கப்புறம் ராயல் கேனினில் லேப்ரடார் ஸ்டார்டர் வாங்கி ஃபீட் பண்ண ஆரம்பிப்போம். ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது சாப்பிட்டா வந்து பப்பீஸ் கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். உங்களால் பப்பீஸ்க்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க போதும். அப்புறம் முக்கியமானது டிவார்மிங். குட்டி போட்ட 15 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து டிவார்மிங் வந்து கொடுக்கணும். இதை 2 மாதம் வரைக்குமே வந்து கொடுக்கணும். 2 மாதத்துல இருந்து 6 மாதம் வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் வந்து டிவார்மிங் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு மேலே 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சு டிவார்மிங் கொடுக்கணும்.
மதர் டாகுக்கு வந்து குட்டி போட்டு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் மல்டி விட்டமின் டேப்லெட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து லாஸ் பண்ண ஹெல்த் வந்து அதுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ ஒரு டாகை வளர்க்குறதுக்கு ஃபுட்டும் அண்ட் மெடிசனும் ரொம்பவே முக்கியம். மெடிசன்னா அது லோக்கல் மெடிசன் கிடையாது. ஒரு வெட்னேரியனை பார்த்து அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்குகிற மெடிசன் எப்போவுமே வந்து பெஸ்ட்டு. மெடிக்கலில் ஒரு மெடிசன் வாங்கினா கூட அதை வெட்னேரியன் கிட்ட சஜஸ்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா டாகோட ஹெல்த்து, ஏஜ் இதை டிபெண்ட் பண்ணி எவ்வளவு அளவு கொடுக்கணும், எவ்வளவு நாள் கொடுக்கணும், இதை வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதனால டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டாகுக்கு மருந்து கொடுக்கறது எப்போவுமே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எங்கள் டாகை பற்றின டெலிவரி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. எங்கள் டாகை பற்றின ஃபுல் வீடியோ எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இன்கேஸ் இன்னும் ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது கமெண்ட் மூலமாகவோ எங்கள்கிட்ட கேளுங்க. அதுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். அண்ட் கன்னியாகுமரியில் ஏதாச்சும் பப்பீஸ் வந்து பையிங் ஆர் சேலிங் இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.